திருமலையாண்டானே, அடியேன். திருமாலிருஞ்சோலையில் பெருமாளுக்கு உண்டான கைங்கரியங்கள் எல்லாம் நன்றாக நடந்து கொண்டிருக்கிறதா? தங்கள் அருளால் நன்றாக போய் கொண்டிருக்கிறது சுவாமி. சுவாமி, எங்கள் இருவரையும் ஆசீர்வாதம் செய்யுங்கள். நில்லுங்கள். எங்கு என்ன காரியம் செய்கிறீர்கள்? சுவாமி, சன்னியாசிகளை கண்டவுடன் உடனே நமஸ்கரிக்க வேண்டும் என்று தானே சொல்லி இருக்கிறார்கள். அதைத்தானே செய்தேன். நமஸ்கரிப்பதில் தவறில்லை. ஆனால் கோயிலுக்குள் சன்னியாசியாக இருந்தாலும் நமஸ்கரிக்க கூடாது. தாங்கள் எனது ஆச்சாரியராயிற்றே. ஆச்சாரியனாக இருந்தாலும் இக்கோவிலுக்குள் இருக்கின்ற பெருமாளுக்கே மரியாதைகள் உரித்தானவை. பெருமாளுக்கே நமஸ்காரம் செய்ய வேண்டும் என்றாலும் நம் மனதில் நினைத்த இடத்தில் நமஸ்கரிக்க கூடாது. பலிபீடத்திற்கு அருகிலேயோ அல்லது கொடிமரத்திற்கு அருகிலேயோ தான் நமஸ்கரிக்க வேண்டும். குறிப்பாக அவ்விடத்தில் நமஸ்கரிக்க வேண்டும் என்பதற்கு ஏதாவது தாற்பயம் உள்ளதா சுவாமி? இருக்கின்றது. பலிபீடத்திற்கு அருகே என்றால் நம் அகங்காரத்தை பலி கொடுக்கிறோம். பல கல்யாண குணங்களால் கொடிமரம் போல் உயர்ந்த பெருமாளிடம் நம் தாழ்மையை ஒப்புக்கொண்டு, அதாவது அடியவன் என்று விழுந்து நமஸ்கரிக்கும் போது கோவிலுக்குள் இருக்கும் பெருமாள் அகமகிழ்ந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். கொடிமரத்தை சேவித்தாலே கோவிலில் உள்ள அனைத்து விக்கிரகங்களையும் சேவித்ததாக பொருள். ஆஹா, ஆச்சாரியர் தடுத்தாட்கொள்ளும் உத்தமர் என்பதையும் நேரில் காணப்பெறும் தெய்வம் என்பதையும் இப்போது நாங்கள் உணர்ந்து கொண்டோம் சுவாமி. உங்கள் கணிப்பெல்லாம் உள்ளே உறையும் பெருமாளுக்கே சமர்ப்பணம். ஆமாம், உன் திருநாமம் தேவநாதன் தானே? சில மாதங்களுக்கு முன் மடத்திற்கு நீங்கள் இருவரும் வந்ததாக ஞாபகம். தாங்கள் கூறியது உண்மைதான் சுவாமி. அடியேன் தேவநாதனே தான். இவள் என் தர்மபத்தினி பங்கஜம். உங்கள் மகளுக்கு வரன் தேடிக் கொண்டிருக்கிறோம் என்றீர்களே, நல்ல வரனாக அமைந்து விட்டதா? இன்னும் சரியான வரனாக ஏதும் அமையவில்லை சுவாமி. அந்தஸ்து இருந்தால் திரவியம் அமையவில்லை சுவாமி. ஒரு சில வரன்கள் தற்போது வசதியாக திரவியத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் பாரம்பரிய அந்தஸ்து இல்லை. அடியேன் ஒன்று சொன்னால் கேட்பீர்களா? முக்கியமாக உமது அகமுடையாள் கேட்க வேண்டும். சுவாமி, எங்கள் ஆச்சாரியர் நீங்கள். தாங்கள் சொல்வதை நாங்கள் தட்டுவோமா? தாராளமாக சொல்லுங்கள். மிகவும் சந்தோஷம்.